இன்றைக்கி சாப்பாட்டை வடித்து முட்டைக்கோஸ் வந்து பிரியாணி மசாலா போட்டு தாளித்தேன். அதுக்கு வந்து என்ன செஞ்சேன்னா, எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம் போட்டு தக்காளி, பூண்டு, இஞ்சி அரைச்சி போட்டு பிரியாணி மசாலா போட்டு முட்டைக்கோஸும் போட்டு செஞ்சது. காரத்துக்கு வந்து கொஞ்சம் சில்லி பவுட்ரு, ஏன்னா பிரியாணி மசாலாவில் அவ்வளோ காரம் இருக்காது. ஒரு பச்சை மிளகாயும் போட்டேன். ஆனால் சூப்பராக இருந்தது, நல்லா இருக்குது, பிரியாணி மாதிரியே நல்லா இருக்குது. சரி, பொரியல் பண்ணி சாப்பிட முடியல, அதனால் இந்த மாதிரி செஞ்சேன். இது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு அழகாக எடுத்து வச்சேன், அது அப்படியே கொட்டி போச்சு ரொம்ப அமுக்காந்ததுனால. சரி, இதுக்கு ஒரு ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி முட்டை ஒன்று போட்டு பச்சை மிளகாய் போட்டு ஒரு ஆம்லேட்டும் போட்டாச்சு. பிரியாணினாவே ஆம்லேட் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். குழம்பு வச்சு சாப்பிட்றத விட ஆம்லேட் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா தயிர் பச்சடி, இல்லைன்னா ஆம்லேட், இது ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது பிரியாணி மாதிரியே இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் தான் நினச்சி நான் ஆம்லேட் போட்டேன். இப்போ ஆம்லேட்டும் போட்டாச்சு. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் பிரியாணி சூப்பராக